இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு ஆதி உங்களுக்கு? எதுக்காக என்ன அடிச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த அடி உன் அக்கா நந்தினிக்கு விழ வேண்டியது. அவ செஞ்ச தப்புக்கு தான் உனக்கு தண்டனை. என் அம்மாவை காரியத்தை கொல்ல பார்த்திருக்கா. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்ல? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதாதே. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உன் அக்காக்கு ஒரு முடிவு கட்டலாம் தான் அவ இடத்துக்கு போனேன். என் கையில சிக்காம தப்பிச்சிட்டா. உன் அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. தைரியம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரம் மோத சொல்லு. அதை விட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் உங்க வம்சமே இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவேன். பார்வதியோட கால் மேல காரோட வீல் ஏறி இறங்கி இருக்கு. அதுல அவங்க கால் எலும்பு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. ஆபரேஷன் இல்லாம இதை குணப்படுத்த முடியாதா? பண்ணலாம், பட் குணமாக லேட் ஆகும். அப்படியே லேட் ஆனாலும் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால இயல்பா நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இல்ல டாக்டர், என் பார்வதி பழையபடி நிக்கணும், நடக்கணும். இதெல்லாம் சீக்கிரமாக்கணும். அதுக்கு என்ன பணம் செலவானாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன மெடிசன் வர வச்சு கொடுக்கணும், எங்க இருந்தாலும் வர வச்சு தரேன். பார்வதிக்கு ஆபரேஷன் பண்ணி கால்ல பிளேட் வச்சிடலாம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பார்வதி சீக்கிரம் குணமாகி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே டாக்டர், அப்ப நீங்க ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. இங்க வர ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரோட மருமக, ஆதியோட பொண்டாட்டி. இந்த சாதாரண சர்ஜரிக்கு போய் பயப்படலாமா? வெளிநாட்டுல எல்லாம் பொண்டாட்டிக்கு டெலிவரி ஆகும்போது பொண்டாட்டிக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக புருஷன் பொண்டாட்டி பக்கத்திலேயே இருந்து அவங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க. நான் வேணா உனக்கு ஆபரேஷன் நடக்கும்போது உனக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக உன் பக்கத்திலே இருக்கட்டுமா? நீ தைரியமா இரு. நான் பக்கத்துல இருந்தா உனக்கு பயம் இல்லைல்ல? தைரியமா ஆபரேஷன் பண்ணிப்பல? சுந்தரம் வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் பெரிய தம்பி வந்தேன். டேய், ஏன் சொல்லிருக்கலாம்ல? அது ஒன்றும் இல்லை சுந்தரம். பார்வதிக்கு காலில் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னாரு. அதை பற்றி தான் பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன கோயில் போயிட்டு வந்தீங்களா? ஆமா பெரிய தம்பி. சரி, நீங்க பார்வதிக்கு வச்சு விடுங்க. நான் இந்த சர்ஜரி விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். சரி. ஆபரேஷன் வரைக்கும் போயாச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். இனிமே ஒத்த காலை வச்சுக்கிட்டு புதினா டீ வேணுமான்னு மாடி படிக்க எப்படி போறான்னு நான் பாக்குறேன். அது காலில் எலும்பு கிராக் ஆயிருக்கான். ஆப்ரேட் பண்ணி பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆப்ரேட் பண்ணி கால்ல பிளேட் வச்சிட்டா அவ பழையபடி நடப்பால? ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுல ஆதி? ச்சே, ஆபரேஷன் பண்ணி அவ காலை எடுப்பாங்கன்னு பார்த்தா பிளேட் வைக்கிறாங்களாமே. ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னாரு. நல்லா நடக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி ஆதி, அப்போ உடனடியா ஆபரேஷன் அரேஞ்ச் பண்ண சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா, ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. குட் ஆதி, நீ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரிம்மா. சொல்லுங்க ஆண்டி. என்னத்த சொல்றது நந்தினி? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவம் வெறியா வருது. நான் மட்டும் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நந்தினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்படி அங்க என்ன நடந்தது? என்னதான் நடக்கல இந்த வீட்ல? அந்த சமையல்காரி இருக்காளே, அவ இருக்கிற வரைக்கும் தலைவலிதான். ஏதோ அவ கால் உடைஞ்சிருச்சு, படுத்து படுக்க ஆயிடுவா அப்படின்னு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இப்ப அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவமா வருது. அந்த சமையல்காரிக்கு கால்ல ஏதோ நல்லா தான் அடிபட்டு இருக்கு போல இருக்கு. பெரிய டேமேஜ்னு நினைக்கிறேன். பார்வதிக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க? எதுக்கு நந்தினி? நீயும் ஒரு பொக்கே கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வர போறியா? இல்ல ஆண்டி, அந்த சமையல்காரிய ஒரேடியா மேல அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். என்ன சொல்ற நந்தினி?
நீங்களும் ஒவ்வொரு தடவையும் அந்த சமையல்காரியோட கதையை முடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா கடைசியில சொன்னதை செஞ்சு முடிக்காம தோத்து போய் மூச்சு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அதான் இந்த தடவை சமையல்காரியோட மூச்சை நான் நிறுத்துறேன். ஆபரேஷன் எந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அது இங்கதான் ஈசிஆர்ல இருக்கிற டிஎம் ஹாஸ்பிட்டல் நந்தினி. பிளேட் ஆபரேஷன் முடிஞ்ச பார்வதி நல்லபடியா எழுந்து நடந்துருவான்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவ எந்திரிக்க போறதில்ல ஆண்டி. அவங்க அம்மா கிட்டே போய் சேர்ந்துட போறா. நந்தினி ஏதோ பிளான் பண்ணிட்ட போல இருக்கு. நல்லபடியா முடிச்சிட்டு சொல்லு, நானும் சேர்ந்து சந்தோஷப்படுறேன். ஓகே ஆண்டி. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்க மேடம், முடிச்சிடலாம். எனக்கு டிஎம் ஹாஸ்பிட்டல்ல அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் யாரு, அவர் கேரக்டர் எப்படி, அவர் பத்தின டீடைல்ஸ் ஒண்ணு கூட விடாம இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு வேணும். அவ்வளவுதானே மேடம்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க கேட்ட டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். ஈசிஆர்ல இருக்க அந்த டிஎம் ஹாஸ்பிட்டல் தானே மேடம்? அதே ஹாஸ்பிட்டல் தான். ஓகே மேடம், நான் உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லு. மேடம், டிஎம் ஹாஸ்பிட்டல் அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் எழில் குமரன். நமக்கு ஒத்து வரா மாதிரி அவன் தப்பான ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் இவ்வளவு தப்பான ஆளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே மேடம், அந்த எழில் குமரன் போட்டோவை உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்றேன் மேடம். சென்ட் பண்ணு. நான் சொல்றது செய்யறது உங்களுக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானது தானே மிஸ்டர் எழில் குமரன். ஹலோ, என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, போலீஸ் ரெக்கார்டே சொல்லுது. நீங்க அளவுக்கு அதிகமான அனஸ்தீசியா கொடுத்ததால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் சார்பா உங்க மேல இது வரைக்கும் 7 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 7 கேஸ்ல 4 கேஸ்ல வெளியில வந்தாச்சு. இன்னும் 3 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங் இருக்கிற 3 கேஸ்ல முக்கியமான கேஸ் தொழிலதிபர் ஈஸ்வர மூர்த்தியோடது. அவரோட பிசினஸ் எதிரிங்க கிட்ட நீங்க பணம் வாங்கிட்டு அளவுக்கு அதிகமா அனஸ்தீசியா கொடுத்து அவரை கொலை பண்ணிட்டீங்கிறது அந்த கேஸ். பணம் கொடுத்தா நீங்க எந்த எஸ்ட்ரீமுக்கு வரைக்கும் போவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை தேடி வந்திருக்கேன். பிளாங்க் செக் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. பதிலுக்கு நான் கேட்டதை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம்.